ஹாய், இன்றைக்கி பாசிட்டிவ் ஃபில்லிங்கோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் மோரோவர் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன்றனால இந்த வாட்டி டைரெக்டாக நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இந்த ஸ்கொயரை இப்போது நம்ம வந்து ஜஸ்ட்டு சர்க்கிள் மட்டுமே வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து சர்க்கிளாக போடுங்க. இதுவும் ஒரு எலிமெண்ட்ஸ் தான். ஸோ நான் ஜஸ்ட்டு இதை 4ஆக பிரிச்சுக்கிறேன். குட்டியாக வந்தால் கூட அங்கே குட்டி சர்க்கிள் போடக்கூடாது. அந்த இடத்துல இந்த சர்க்கிள் என்ன சைஸில் வருமோ அதுதான் போடணும். ஓகே, ஸோ இது ஒரு டிசைன். ஸோ செகண்ட் ஒன் ஸ்பைரல் போட்டுக்கோங்க. இப்போ இங்கெல்லாம் ஸ்பைரல் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அண்ட் ஸ்பைரல். ஓகே, ஸோ ஸ்பைரலாக போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் இப்போது நம்ம ஆல்ரெடி ஸ்விரல் ஹம்ப் வச்சு பார்த்தோம் இல்லையா, அது கூட இன்னொரு டிசைன் ஆட் பண்ணுற மாதிரி. ஓகே, டபுள் லைன் போட்டுட்டு ஹம்ப்பு டபுள் லேயர் ஆஃப் ஹம்ப் கொடுங்க. அண்ட் அதுக்கு மேலே அந்த பெரிய பெரிய ஹம்ப் படித்தோம் பார்த்திங்களா, அது இந்த மாதிரி. ஸோ இதை மட்டுமே போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ தேர்ட், இதில் செகண்ட், இது தேர்ட். ஓகே, ஃபோர்த் டிசைன் நான் டிசைன் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பாக்ஸ் ஃபுல்லாக எப்படி ஃபில் பண்ணணும்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஃபோர்த் வந்து சேம் ஒரு ஸ்விரில், பெரிய ஸ்விரில் போட்டுக்கோங்க. லேயர்ஸ் இருக்கிற மாதிரி சென்டரில் டாட் ஹைலைட்டாக தெரியணும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஆர்க் கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் டபுள் லேயர் ஆஃப் ஹம்ப். ஓகே, இந்த மாதிரி டபுள் லேயர் ஆஃப் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அந்த ஃப்ளவருக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் ஃப்ளவர் கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த மேலே இருக்கிற பெட்டல் மட்டும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே இடிக்குதுன்றனால நான் பாதியில் போடுறேன். பட் எப்படி போடணுன்றதை நான் காமிச்சிட்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு மேலே இருக்கிறத ஹைலைட் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, பண்ணிவிட்டு திரும்பவும் ஹம்ப்பு. ஓகே, ஹம்ப் கொடுத்துட்டு திரும்பவும் லைன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதையே வந்து நீங்கள் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இது வந்து ஃபோர்த் டிசைன். ஓகே, ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன்னும் ஸ்விரில் வச்சு தான், ஒரு ஸ்விரில் போட்டுட்டு அண்ட் டபுள் லைன் லேயர் ஆஃப் ஹம்ப். ஏன் டபுள் லேயர் போட சொல்கிறோன்னா, அப்போ தான் வந்து அங்கே வந்து டிசைன் வந்து பார்க்க அழகாக தெரியும். இப்போ நம்ம சிங்கிள் லேயர் ஹம்ப் போடும் போது அங்கே வந்து அடுத்த டிசைனை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் சிங்கிள் லேயர் ஆஃப் ஹம்ப் போடுவோம். இப்போ டபுள் லேயர் ஆஃப் ஹம்ப் போடும்போது இங்கே ஹம்பையே வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே ஜஸ்ட்டு டாட் வச்சுக்கோங்க. அந்த டாட்டுக்கு மேலே நம்ம எப்பயும் போல் ஆர்க் வச்சு ஒரு டிசைன் பண்ணுவோம் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். ஓகே, சிக்ஸ்த் ஒன் இதை விட கொஞ்சம் பெருசு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பெரிய ஹம்ப் ஒன்று கொடுத்துட்டு சேம் டபுள் லேயர் ஆஃப் ஹம்ப், பெரிய ஸ்ப்ரில் ஒன்று கொடுத்துட்டு மேலே டபுள் லேயர் ஆஃப் ஹம்ப். ஓகே, இந்த மாதிரி டபுள் லேயர் ஆஃப் ஹம்ப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம எப்பயுமே கொடுக்குற அந்த குண்டு ஹம்ப். ஓகே, ஸோ அதையும் கொடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடம் எல்லாமே நீங்கள் திக் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, தென் இதுக்கு மேலே ஒரு தின் லைன் போட போகிறீங்க. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. இந்த மாதிரி கேப் விட்டுருக்கணும். ஸோ தின் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹம்ப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வெயின்ஸ். ஸோ வெயின்ஸ் எப்படி போடுவோன்னா லைன், டாட் அண்ட் புஷ். இதுதான். இதை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணிக்கிறீங்க. தென் ஃபைனலாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஆர்க் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். மொத்தம் 1 2 3 4 5 6 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். சேம் எப்பயும் போல் A4 ஷீட்டில் பார்ட்டாக பிரிச்சுட்டு அண்ட் ஃபஸ்ட் ஒன் இது ஃபுல்லாக போடுங்க, செகண்ட் ஒன் இது ஃபுல்லாக போடுங்க, தேர்ட் ஒன் இந்த ஒரு பாக்ஸே முழுகிற அளவுக்கு போடக்கூடாது. ஒரு டிசைன் வந்து இவ்வளோ தான் வரும். ஓகே, ஸோ அடுத்த டிசைனு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய இருக்கிற மாதிரி போடணும். அண்ட் இது இங்கே, அடுத்தது கீழே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.